श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। करुणाशाकरं शांतं अरुणाचलवासिनं श्री शेषाद्रि गुरुं वन्दे ब्रह्मीभूतं तपोनिधिं सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। असाध्य साधक स्वामिन्ने असाध्यं तावकिं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो। अधिक्रूर महाकाया कल्पान्तदगनोपमा भैरवाय नमस्तुभ्यं அனுக்யாம் தாது மருகசி. உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 30/6/2024 முதல் 6/7/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம். இந்த வாரத்தினுடைய நவக்கிரக நிலைகளை சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியிலே சூரிய பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் பிரவேசிக்கின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். இந்த நவக்கிரகங்களுடைய இயக்கங்களில் இந்த வாரத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ரகதியாக பிரவேசிக்கும் பொழுது அந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிலைகளையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களும் எந்தெந்த ஏற்றங்களும் வரப்போகின்றது, எந்தெந்த தினங்களை எவ்வாறு நாம் சிந்தித்து கையாள வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையை இந்த பதிவில் நாம் சிந்திப்போம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகிறது. வெளியூர் பயணங்கள் அமைய போகிறது. கடந்த காலத்தில் உங்கள் மனசில் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் நினைத்து கவலைப்பட்டீர்களோ அந்த விஷயங்களுக்காக நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்கள் மனசுக்குள்ள ஒரு தொடர் முயற்சி இருந்துகிட்டே இருந்தது. அந்த முயற்சியானது அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த குழப்பங்கள், நம்ம 10th பாஸ் பண்ணிட்டோம், +2 பாஸ் பண்ணிட்டோம், யூஜி பாஸ் பண்ணிட்டோம், அடுத்த கல்வியை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, எந்த விஷயங்களை தேர்ந்தெடுப்பது, நம்மால் இந்த சப்ஜெக்டை எடுத்துட்டா படிக்க முடியுமா அப்படின்னு போன வாரம் வரைக்கும் பலவிதமான குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலைகளோட பயணித்த மாணவ செல்வங்கள் இந்த வாரத்தில் நான் துணிஞ்சு படித்து காண்பிக்கிறேன், இந்த சப்ஜெக்டை நான் எடுத்துக்கிறேன், இந்த துறையை நான் எடுத்துக்கிறேன், இந்த துறையில் நான் சாதனை செய்து காண்பிக்கிறேன் அப்படின்னு மேஷ ராசி சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள்லாம் தீர்மானத்தை தீர்மானிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதே போல் நிறைய நம்ம படிச்சிருக்கோம், நிறைய அனுபவம் இருக்குது, நல்ல உழைப்பதற்கு தயாராக இருக்கோம், நமக்கு நல்ல வேலைகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்நோக்கி கொண்டிருந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. திருமண ரீதியான முயற்சிகளில் இருந்த இளைஞர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு இந்த வாரத்தில் சுகமான ஒரு அனுபவம் கிடைக்க போகிறது. உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது, அந்த குழப்பத்திற்கு படிப்படியாக தீர்வு கிடைக்க போகிறது. எதிர்பாராத விதத்தில் வெளியூர் பயணங்கள் அமைய போகிறது. சில பக்த கொடிகளுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூட கிடைக்க போகிறது. உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் முழுவதும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அரசு சார்ந்த முயற்சிகளை எல்லாம் இந்த வாரத்தில்
நீங்கள் பிளான் பண்ணலாம். நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும், எந்த கேட்டகரியில் இருந்தாலும், கவர்மெண்ட் ரீதியான முயற்சிகள், இப்போ ஒரு சாதாரண ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றுறது முதல் அரசாங்க ரீதியான பணிகள் வரை, அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த உங்களது பணிகளை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. அதை போல சில பக்த கொடிகளுக்கு வீடுகள், மனைகள் வாங்கக்கூடிய, மாற்றக்கூடிய, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மனையை கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலாமா அப்படிங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்க போகிறது. அதே போல வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது அறிவாற்றல் பழிச்சிட போகிறது. போன வாரம் வரைக்கும் இதுக்கு எப்படி தீர்வெடுக்கிறதுன்னு நம்ம சிந்திச்சுட்டே இருந்தோம். இப்போ திடீர்னு என்னுடைய அறிவாற்றல் வேலை செய்கிறது அப்படின்னு உங்களை நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். சில இடங்களில், சில பொது இடங்களில் உற்றார் உறவினர்களோ நண்பர்களோ கேட்கக்கூடிய வினாக்களுக்கு உங்கள் அறியாமலேயே வரக்கூடிய பதில்கள் உங்களை நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் குடும்பங்களில் ஒரு சுப வைபவத்தை நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. வம்ச ரீதியான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஒரு மலர்ச்சியை கொடுக்க போகிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றம். நேற்று வரைக்கும் நம்ம பையன் நம்மள்கிட்ட பேசாமல் இருந்தானே, நேற்று வரைக்கும் அப்பா என்கிட்ட பேசாமல் இருந்தாரே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் 1000 இருந்தாலும் நம்ம பையன்தான், 1000 இருந்தாலும் நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், அந்த ஃபேமிலி பாண்டிங், அது அபரிமிதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. அதன் மூலமாக குடும்பத்தில் குதூகலம் பிறக்க போகிறது. குடும்ப ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு 2-7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது வெகு நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. சில பக்த கொடிகள் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பல ஆண்டு காலமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காம இருக்கலாம், அல்லது ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கலாம். அந்த இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் எதிர்பார்த்து கேட்டு கேட்டு அழுத்து போச்சு அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகிறது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. தெய்வீக ஆலயங்களை எல்லாம் தரிசிக்கக்கூடிய ஆற்றல், தெய்வீக ஆலயங்களை எல்லாம் தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. சில பக்த கொடிகளுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்க போகிறது. மேஷ லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கோ. எந்த ஒரு மணித்துளிகளையும் வீணாக்காமல் எவ்வாறு திட்டமிட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் திட்டமிடக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை திட்டமிடுங்கோ. விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த வாரத்தில் செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை. தேவையில்லாத, அரசு அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை ஆழ் மனதில் பதிவு செய்து கொண்டு மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் தேய்பிறை அஷ்டமியில சொர்ண ஆக்கஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. கேஷ் ஃப்ளோ அதிகமாக வரும்பொழுது இந்த சமயத்தில் நீங்கள் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார நிர்வாகத்தை
ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சில சமயங்களில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பொருளை வாங்க வேண்டும், எந்தெந்த செலவை செய்ய வேண்டும் அப்படின்னு சிந்திக்கிறது உங்களது எதிர்கால வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும். ராசிநாதன் தனஸ்தானத்தை கடக்கும் பொழுதும் லாபஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வரும் பொழுதும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பல விதத்தில் கேஷ் ஃப்ளோ வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன, உங்களது எதிர்கால திட்டங்களுக்கு எவ்வாறு நீங்கள் திட்டமிட வேண்டும், எதிர்காலத்தில் எதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும், அதற்கான ஒரு மூலதனத்தை நீங்கள் எவ்வாறு சேர்க்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையில் முழு மனதையும் செலுத்துவது நல்லது. இந்த சமயத்தில் உங்களது ராசிக்கு சப்தம விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் ரீதியான சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்கலாம். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வாக்குஸ்தானத்தை கடக்கும் பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். தன பஞ்சம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது முயற்சி செய்யும் பொழுது மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. அட்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். மனதுக்குள்ள பலவிதமான அழுத்தங்கள் காணப்படுறது, பலவிதமான போராட்டங்கள் காணப்படுறது. இந்த சமயத்தில் ரொம்பவும் பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. பாக்கிய தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது சம்பந்தம் இல்லாத சிந்தனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். முதலீடுகள் செய்யும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. பஞ்சமஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வருகின்றார். குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. சில சமயங்களில் பஞ்சமஸ்தானத்தை நோக்கி கேது பகவான் பயணிக்கும் பொழுது உங்களது ஆழ் மனதில் பலவிதமான சிந்தனைகள் தோன்றினாலும் எந்தெந்த வயதுடைய குழந்தைகளை எவ்வாறு நீங்கள் நடத்த வேண்டும் என்ப போன்ற விஷயங்களுக்கு கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மந்தகாரகன் வக்ரகதியை நோக்கி பயணிக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த இடர்பாடுகள், இடையூறுகள் ஓரளவுக்கு குறைவதை நீங்கள் உணர முடியும். இருந்தாலும் பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. பணியாற்றக்கூடிய இடங்களில் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். முயற்சி செய்யும் பொழுது மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. நவக்கிரக வழிபாடுகள் செய்வது, கோளறு பதிகம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சஷ்டம லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார். சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். சகோதர சகோதரிகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குறிப்பாக மூத்த சகோதரர்கள் குடும்ப ரீதியான தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. உங்களது பேச்சாற்றல் மூலம் பல சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் தசமஸ்தானத்தில் ராகு பகவானும் சதுர்ஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார். கடினமான உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது.
நீங்கள் கடினமான உழைப்பை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான ஓய்வு, சரியான உணவு, சரிவிகித உணவு இவைகளுக்கு நீங்கள் அவசியம் திட்டமிட வேண்டும். பாக்கியஸ்தானத்தை நோக்கி சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகன் வக்கரகதியாக சஞ்சரிக்கும் பொழுது அட்டமஸ்தானத்தினுடைய பலன்களை கொடுப்பார் என்ற சில ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. இந்த சமயத்தில் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம். உங்களது ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். உஷ்ணமான காரமான உணவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் கடந்து வருகின்றார். செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை. தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். புதன்கிழமையில் விரதம் இருப்பது, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களை வழிபடுவது, செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்பிகை வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சட்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது ராசிக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி சயனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த சமயங்களில் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு சுப செய்தியை சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட போகிறது. பல பக்த கொடிகள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களது ராசிக்கு சப்தம அஷ்டம ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியை நோக்கி அவர் பிரவேசம் இருக்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கம் குறைவதை இந்த வாரத்தில் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் இருந்த பயம் நீங்கும். இளைஞர்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் கஷ்டங்கள் குறையும். பலவிதமான வேலைகளை ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு உங்களது பணிச்சுமை குறைவதை இந்த வாரத்தில் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். உங்களிடத்திலே கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல், மனித நேயம் இல்லாமல் நடந்து கொண்ட மேல் அதிகாரிகள் உங்கள் மேல் அன்பு காட்டுவார்கள், உங்கள் மேல் கரிசனம் காட்டுவார்கள், உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வருவார்கள். அதன் மூலமாக மேல் அதிகாரிகளுடைய அன்பு உள்ளத்தை கவரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு அருளப் போகிறார். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகப் போகிறது. இளைஞர்களுக்கு ஏற்பட்ட மன சஞ்சலங்கள், மன அழுத்தங்கள், பலவிதமான சூழ்நிலைகள்னால இருந்த கட்டங்கள் கவலைகள் நீங்கி அபரிமிதமான மாற்றத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பக்கூடிய வாரமாக அமைய போகிறது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? இந்த வாரத்தில் தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வருகின்றார். செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து ஸ்டேட்டஸுக்காகவாவது செலவு செய்யணும் என்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய கட்டாயம். சில சமயங்களில் சில நண்பர்களோடு பயணிக்கும் பொழுதோ, சில உற்றார் உறவினர்களோடு பயணிக்கும் பொழுதோ அவர்கள் நம்மை தப்பாக நினைத்து கொள்வார்களோ, இந்த செலவு கூட நாம் செய்யலைன்னா நம்மளை தப்பாக நினச்சிப்பாலோ அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோடு தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சமயத்தில் உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்து கொண்டு எந்தெந்த நண்பர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்
என்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது, விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது, முயற்சியை தொடர்ச்சியாக்குவதற்கான சிந்தனைகளை நீங்கள் சிந்திப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு தன்னம்பிக்கை வாரமா அமைய போறது. இந்த 12 ராசி பக்த கொடிகளில் கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகள் அதிகமாக பாதகத்தை பெற்று வந்தவர்கள் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள். அவர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்பது ஒரு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய மாதமா அமைய போறது. இந்த வாரத்தில் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்க மனசுல கடந்த காலத்துல எதை நினைத்து பயந்தீர்களோ, எந்த பாதையில் பயணிப்பதற்கு நீங்கள் சிந்தித்தீர்களோ அல்லது பயந்தீர்களோ, அந்த பாதையில் நான் துணிந்து பயணிக்க முடியும் என்ற ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது. உங்களது ராசிக்கு 3, 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்க மனசுல எய்ம் பிக் என்ற சிந்தனை தோன்றும். எண்ணுவதெல்லாம் உயர்வாக தோன்றுகின்றது. உயரிய நிலைகள் தோன்றுகின்றது. உயரிய சாதனைகள் புரிய வேண்டும் என்ற சிந்தனை தோன்றுகின்றது. நம்மால் சாதித்து காட்ட முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றுகின்றது. இந்த ஆற்றல் கோச்சார கிரகங்கள் ஒரு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் சிந்திக்கலாம். சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீங்கள் திட்டமிடுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்கள் திட்டமிடுங்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும், எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. ஒரு கூடுதல் நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ நாளாக உங்கள் ராசிக்கு 7வது ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்தார். இந்த 7வது ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது சனி பகவானுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்தது. அதனால பலவிதமான தாக்கம், பலவிதமான அடி, பலவிதமான காயங்கள் இவைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவர் வக்ரகதியில் பிரவேசிக்கும் பொழுது அபரிமிதமான ஒரு மாற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. சில சமயங்களில் சில ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பொருள் அவங்க 50% ஆஃபர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த 50% ஆஃபர் கிடைக்கிறது நம்ம வாங்கிடலாம் நீங்கள் நினைக்கும் பொழுது மறுநாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு 70% ஆஃபர் தரோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ நேற்றுக்கு நீங்கள் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு 50% ஆஃபரில் கிடைச்சது. ஆனால் இன்னைக்கு அந்த பொருளை பார்ப்போம் 50% ஆஃபர்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு 70% ஆஃபர், அதே குவாலிட்டி, அதே பிராண்டு உங்களுக்கு 70% ஆஃபரில் கிடைச்சா நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள். அதே போல் உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 50% ஆஃபராக எடுத்துக்கலாம். உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்கரகதியை நோக்கி அவர் பிரவேசிப்பது என்பது கூடுதல் 20% ஆஃபர். அப்போ உங்களுக்கு 70% ஆஃபரில் ஒரு பிராண்டட் ப்ராடக்ட், ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா அப்போ இந்த வாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம்? ஆகையினாலே
சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு உங்களது எதிர்கால திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு செயல்படுத்துங்கள். உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். இந்த வாரத்தில் சிம்ம ராசி சார்ந்தவர்கள் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுங்கள். வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது, சூரிய உதயத்தின் போது தரிசிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமெண்டஸான growth, குறிப்பாக தொழில் ரீதியான ஒரு வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய வாரமாக அமைய போகிறது. உங்களது ராசிக்கு 12க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தசமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். பொதுவாக சூரிய பகவான் 10வது ஸ்தானத்தை கடந்து வருவது என்பது ஒரு அருமையான அமைப்பு. உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அதிலும் உங்களது ராசிக்கு 1, 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த வாரம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், சதுர்சப்தமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். எந்தெந்த விதத்தில் திட்டமிடலாம்? மாணவர்கள் உங்களுடைய எதிர்கால கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த வாரத்தில் நீங்கள் தீர்மானத்தை தீர்மானிக்கலாம். அதே போல படித்து கொண்டே வேலை பார்க்கலாமா, வேலை பார்த்து கொண்டே படிக்கலாமா என்ற சிந்தனை உடைய இளைஞர்கள் இந்த வாரத்தில் உங்களது தீர்மானத்தை தீர்மானிக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த தீர்மானங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் கடன் ரீதியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு தீர்மானங்களை தீர்மானித்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கன்யா ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வி ரீதியான முன்னேற்றங்கள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. 10th பாஸ் பண்ணியாச்சு, +2 பாஸ் பண்ணியாச்சு, எந்த குரூப்பை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம்? நம்மளால் இந்த குரூப் எடுத்துட்டா, இந்த இன்ஜினியரிங் எடுத்துட்டா, இந்த மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துட்டா நம்மளால் சாதிக்க முடியுமா, படிக்க முடியுமா? இந்த சமயத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்து நீங்கள் அந்த தீர்மானங்களை தீர்மானிக்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சில சமயங்களில் பெற்றோர்கள் திருமண ரீதியான விஷயங்களில் படாத பாடுபடுறாங்க. அந்த குழந்தையை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பி அந்த திருமணம் பண்ணும் பொழுது பெற்றோர்கள் படக்கூடிய பாடு. கன்யா லக்னத்தை சார்ந்த கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு திருமணம் ரீதியான முயற்சியை செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ஏற்பட போகிறது. அதே போல வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் கடன் ரீதியான பிரச்சனைகளில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? வண்டி வாகனங்களில் போகும்போது வேகத்தை தவிர்க்க வேண்டும். மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். நண்பர்களோடு பயணிக்கக்கூடிய பயணங்களில் எதிலும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பிரியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு
குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு, அதிலும் குறிப்பாக தொழில் கல்வியை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிநாதன் பாக்யஸ்தானத்தை கடந்து வருகின்றார். சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வருகின்றார். உங்களது ராசிக்கு 9, 12 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தொழில் கல்வியை பயில வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள், தொழில் கல்வி அப்படின்னா இன்ஜினியரிங் கேட்டகரி எடுத்துக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம், மருத்துவ ரீதியான படிப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த விதமான தொழில் ரீதியான படிப்புகளை படிப்பதற்கு இந்த தொழில் ரீதியான கல்வியை நாம் தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய ஐயப்பாடு உடைய மாணவ செல்வங்கள், துலா ராசி சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு உங்களது தீர்மானத்தை தீர்மானிக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போகிறது. இந்த ஜோதிட சாஸ்திர ரீதியாக மாணவ செல்வங்களுக்கு இந்த ஜோதிடம் மிகவும் உதவுகின்றது. அதிலும் ஒரு +2 படிச்சுட்டு நம்ம எந்த கோர்ஸில் பயணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானம் பண்ணக்கூடிய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறது. அதிலும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் உங்களுக்கு சரியான பாதையை காட்டியிருந்தால் அவர்கள், அந்த மாணவ செல்வங்கள் பல சாதனைகளை புரிவதை நாம் உணர முடியும். நமது ஆஃபீஸில் ஒரு 8th 9th படிக்கும்போது ஜோதிடம் பார்த்த மாணவ செல்வங்கள் இன்னைக்கு பெரிய லெவலில் இருந்து, குருஜி உங்களுடைய ஆசீர்வாதத்தினால இந்த நிலையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களை நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. இப்போ துலா ராசியை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு டவுட்டு. அதிலும் இளைஞர்கள் சில கிரக அமைப்புகளை ஆய்வு செய்து பார்த்துட்டு பயப்படுறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்காரே சுவாமி, பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரே சுவாமி, சயனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரே சுவாமி அப்படின்னு பயப்படுறாங்க. ஓரளவுக்கு ஜோதிட அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுட்டு பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் நெகட்டிவ் பிளேஸை மட்டும் பார்க்குறீர்கள், நெகட்டிவ் பிளேஸை பார்த்துட்டு பயப்படுறீர்கள். ஆனால் உங்களுக்கு பாசிட்டிவான திங்கிங் இருக்குங்கிறதையும் நம்ம சிந்திக்கலாம் இல்லையா? பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கோச்சார ரீதியாக வித்யாகாரகன் உங்களுக்கு தொழில் கல்வியை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் சிந்திக்கலாம். அதை போல உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது ஒரு உயரிய சிந்தனை உங்களுக்கு தோணும். எய்ம் பிக் அப்படிங்கக்கூடிய சிந்தனை, எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளதாக இருக்கும். ஒரு சாதாரண எஸ்டிமேஷனே உங்களுக்கு தோணாது. நீங்கள் பயணித்தால் கூட நீங்கள் எதில் பயணித்தாலும் உயர்ந்த ரக வாகனத்தில் பயணிப்பதை போல ஒரு கற்பனை உங்கள் ஆழ் மனதில் தோணும். எதையும் ஒரு சாதாரணமாக செய்ய மாட்டீங்க. ஒரு பேனா வாங்கணும்னா கூட ஒரு ஹீரோ பேனா வாங்கலாமா? ஒரு சைக்கிள் வாங்கினா கூட நல்ல பிராண்டட் சைக்கிள் வாங்கலாமா? ஒரு 2 வீலர் வாங்கினா கூட லக்ஸுரி வண்டி வாங்கலாமா? கார் வாங்கணும்னா கூட ஒரு ஹைஃபையான வண்டி வாங்கலாமா? இப்படி எதில் போனாலும் நீங்கள் உயரிய சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றுவதை நீங்கள் சிந்திக்க முடியும். அதே போல் இப்போ இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மனசில் ஒரு தைரியம் தோணும் பாருங்கோ. எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும். அதுக்கு என்ன காரணம்னா, சஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ல் போய் ராகு இருக்கார். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது, ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. இந்த 6வது ஸ்தானத்திற்கு ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம்னு பேர். அதில் போய் ராகு பகவான் உட்காந்துட்டார்னா அவர் தன்னம்பிக்கை கொடுப்பார். ஒரு எதா இருந்தாலும் நம்ம சந்திக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையை அவர் கொடுத்தாலும் சில சமயங்களில் அந்த சிந்தனை அலட்சியமாக மாறக்கூடாது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு தோன்றது தன்னம்பிக்கை. ஆனால் எந்த செயலிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது அலட்சியம்.
தன்னம்பிக்கை இருக்கலாம், தைரியம் இருக்கலாம், அலட்சியம் இருக்கக்கூடாது. இந்த சமயத்தில் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் எதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, அலட்சியத்தை தவிர்க்க வேண்டும். எதையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதை தவிர்க்க வேண்டும். செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, குரு பகவான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. மாற்றம்னா எந்த மாதிரி மாற்றம்? கடந்த காலத்தில் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் பல விதத்தில் பல போராட்டங்கள், பல எதிர்நீச்சல்கள், பல குழப்பங்கள் இவைகளை தாண்டி தான் வந்திருக்கு. ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கம், ஒரு பக்கம் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானுடைய குழப்பம், இவை எல்லாம் தாண்டி வந்தாலும் இந்த வாரத்தில் தசமஸ்தானம் சொல்லக்கூடிய 10க்கு அதிபதி 8ல் இருக்கார். இப்போ தொழில் ரீதியான ஒரு குழப்பம் இருக்கு, தொழில் ரீதியம் மனசுல இருக்கு. ஆனாலும் உங்களது ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறார். உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6வது ஸ்தானத்தில் பயணிக்கும் பொழுது தன பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை உங்களது ராசி மேல் விழறது. இது ஒரு ட்ரமாண்டஸான கிரக அமைப்பை காட்டுறது. உங்களது ராசிக்கு சப்தம சயன ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது 3, 4க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் வக்ரகதியை பெறுவதும் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். வீடுகள், மனைகள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. வம்பு, வழக்கு, வியாஜ்யங்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு தடைப்பட்ட கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி மனசுக்குள்ள ஒரு அந்யோன்ய பாவம் தோன்ற போகிறது. அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கத்தினால் முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் குடும்ப ரீதியான, தொழில் ரீதியான, எதிர்காலம் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விதத்தில் இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? உங்களது ராசிக்கு 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அட்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். அரசு சார்ந்த நிறுவனங்களை அணுகும் பொழுது மிகவும் பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. அவசரப்பட்டு எந்த தகவல்களையும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். அரசு அதிகாரிகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு அந்தஸ்தில் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும், யார் யாருக்கு எந்தெந்த மரியாதைகளை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போகிறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. குழந்தைகள் ரீதியாக இருந்த ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், குழந்தைகள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெளியூர் நண்பர்கள் மூலமாகவும் வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாகவும் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும்.
விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தில் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தம தசமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மட்டுமே அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மற்ற கிரகங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகைகளில் அனுகூலமாக காணப்படவில்லை என்பதுதான் உண்மை என்ற சிந்தனைகளை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யட்சமாக உணருவார்கள். உங்களது ராசிக்கு தன முயற்சி ஸ்தானாதிபதியும் வக்ரகதியை பெறுவதும் உங்களுக்கு சுமாரான கிரக அமைப்பை காட்டுகின்றது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்கக்கூடிய வாரமாக அமைகின்றது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் ரீதியான முயற்சிகளை செய்யும் பொழுது பெற்றோர்கள் அவசரத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய வாரம். அதை போல கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள், நீங்கள் எந்த விதமான ஆலோசனைகளையும் உங்களது கூட்டு தொழில் அதிபர்களோடு கலந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக தீர்மானிக்க வேண்டாம். நட்பு ரீதியான சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது மிகவும் கவனம் தேவை. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு புதன்கிழமையில விரதம் இருப்பது, பெருமாள் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அருமையான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையப் போகிறது. உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 3-12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த அமைப்புகள் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வாரி வழங்க போகிறது. குறிப்பாக கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்க போகிறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் கிடைக்க போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. சில சமயங்களில் உடம்புல பலவிதமான இடர்பாடுகள், சில பலவிதமான வழிகள், இவைகளெல்லாம் பக்தர்கள் கடந்து வரும்பொழுது எத்த தின்னா பித்தம் தீரும் அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. நமக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு செய்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது எதையாவது செஞ்சுட்டு எதுலையாவது மாட்டிப்பாங்க. இதை செஞ்சுட்டு இந்த டாக்டர்கிட்ட போய்ட்டு இந்த ஒரு டாக்டர்கிட்ட போனால் இந்த மெடிசனை யார் உங்களை சாப்பிட சொன்னான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி குழப்பங்களில் தவிச்சு கொண்டு நமக்கு ஆரோக்கிய ரீதியான வழி எப்பொழுது கிடைக்கும் என்று பல வாரங்களாக பல மாதங்களாக தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பார். நல்ல மருந்துகள் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதே போல பல நாட்களாக வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் இருந்த பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் சுப செய்திகள் நாடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை புரிவீர்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும்.
அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் சிந்திப்பது நல்லது. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் நிறை குடமாக திகழக்கூடியவர்கள். இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், சதுர் பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. மூன்றாவது ஸ்தானத்திற்கு சகோதர ஸ்தானம் என்று பெயர். செவ்வாய் பகவானுக்கு சகோதர காரகன் என்று பெயர். சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்தில் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கும்ப ராசிக்கு 3-10 அதிபதி தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதையும், சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வருவதையும், அபரிமிதமான முன்னேற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதையும் சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்கள், நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். புதிய நண்பர்களுடைய அன்பு ஆதரவு அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? உங்களது ராசிக்கு 2வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். சில சமயங்களில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி பேசியிருக்க கூடாதோ அப்படின்னு சிந்தனை பண்ணுவோம். சில சமயங்களில் அமைதியாக வந்துடுவோம். அமைதியாக வந்தோடனே அவர்கள் இவ்வளவு கேள்வி கேட்டாலும் நம்ம அமைதியாக வந்துட்டோமோ அப்படின்னு நினைப்போம். இது இரண்டுக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் காரணம் அப்படிங்கிறத நாம் சிந்திக்க முடிகிறது. உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுறது அனுகூலத்தை கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். வெளியூர் பயணங்களை சிந்திக்கும் பொழுதும் வெளிநாட்டு பயணங்களை சிந்திக்கக்கூடியவர்களும் கூடுதல் கவனம் தேவை, கூடுதல் எச்சரிக்கை தேவை. அவ்வாறு தவிர்க்க முடியாமல் வெளியூர் பயணங்களையும் வெளிநாட்டு பயணங்களையும் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் விநாயகப் பெருமானை வழிபட்டு விநாயகப் பெருமானுடைய அருள் பிரசாதத்தை கையில் எடுத்து கொண்டு தவிர்க்க முடியாத பயணங்களை நீங்கள் செய்யும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளியூர் பயணங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் மிகுந்த கவனம் தேவை. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. கோளறு பதிகம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் 2 நன்மைகளை நீங்கள் தீர்மானம் பண்ணலாம். ஒன்று,
உங்களது ராசிக்கு 3, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய களத்திரக்காரகன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். லாப சயனஸ்தானாதிபதி சயனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் பிரவேசிக்கின்றார். இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான குரோத்தை கொடுக்க போகிறது. இந்த குரோத் அப்படிங்கிறத நம்ம 2 விதத்தில் சிந்திக்கலாம். எதிர்பாராத விதத்தில் பொருளாதாரம் வந்தாலும் அதுவும் குரோத்து தான். நேற்று வரைக்கும் உங்களுக்கு இந்த பொருள் வருமா வராதா அப்படிங்கக்கூடிய ஒரு கவலையோடு இருந்தவர்களுக்கு அந்த பொருள் கைக்கு வந்தாலும் அது குரோத் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம் இல்லையா? உதாரணமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுறது. அந்த ப்ராப்ளத்தினால நமக்கு என்ன ஏற்படுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம். அதே போல் சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபியர். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய இடர்பாடுகள், இந்த மாதிரி பலவிதமான அழுத்தங்களை கடந்து வந்த மீன ராசி சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அந்த பயம் உங்களை விட்டு நீங்க போகிறது. அந்த பயம் உங்கள் மனசை விட்டு நீங்கினோன்னையே உங்களுக்கு ஒரு குரோத்து கிடைக்க போகிறது. அந்த குரோத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சதுர்ஸ்தானத்தில் களத்திரக்காரகன் சஞ்சரிக்கிறார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பௌஸ் சப்போர்ட் கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, எதையாக இருந்தாலும் உங்களுக்கு எப்பொழுதும் நான் பக்கத்தில் இருப்பேன், உங்களுக்கு எப்போதும் நான் துணையாக இருப்பேன், நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. இந்த கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவா, பக்கச்சொல் 16,000 பலம் கொடுக்கும் அப்படிம்பாங்க. ஒரு நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க, பக்கத்தில் உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அந்த தன்னம்பிக்கை மூலமாகவே நீங்கள் பல செயல்களை செய்வீங்க. அப்போ போன வாரம் வரைக்கும் உங்கள் மனசில் ஒரு பெரிய அழுத்தம் இருந்தது, ஒரு பெரிய கவலை இருந்தது. அதோட ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகள். இந்த 12ல் போய் சனி பகவான் கடந்து வரும்பொழுது பாதத்தில் பல பக்த கொடிகள் காலில் பலவிதமான சோதனைகள் ஏற்பட்டிருக்கும். நடக்க முடியாமல் தவிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியலையேங்கிற வருத்தம்லாம் ஏற்பட்டிருக்கும். அவர்களுக்கு திடீர்னு ஒரு தெம்பு கிடைக்கும். நான் நடந்து செஞ்சு காமிக்கிறேன், என் வேலையை நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு அவர்களுக்கு ஆழ் மனதுக்குள்ள ஒரு ஆற்றல் திருப்பி அவங்க உட்காந்துட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு ரியலைஸ் பண்ணுவாங்க, போன வாரம் வரைக்கும் என்னால் என்ன செய்ய போகிறோமோன்னு கவலைப்பட்டோம், இப்போ இந்த ஆற்றல் யார் கொடுத்தா? தெய்வீக ஆற்றல், இறைவனது தனிப்பெரும் கருணை, இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த ஆற்றலை கொடுத்திருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. மாணவ செல்வங்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம். சில மாணவர்களை எல்லாம் நாம் சந்தித்தோம். அதில் ஹாஸ்டல் ரீதியாக சில ஆன்மீக ரீதியான பயிற்சிகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் செல்ஃபோனை அந்த ஸ்கூல்லையே அலோவ் பண்ணல, அந்த ஹாஸ்டல்லையே அலோவ் பண்ணல. அந்த ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய மாணவர்களை நாம் கேட்கும் பொழுது அவர்கள் பெற்றோர்கள் கூறிய கருத்துக்கள் என்னென்னா, எதுக்காக இந்த ஹாஸ்டலில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா, வீட்டில் இருந்தால் பையன் செல்ஃபோனை வச்சுட்டே இருக்கான், அந்த ஹாஸ்டலில் செல்ஃபோன் அலோவ் பண்ணலை, இந்த பையனை செல்ஃபோனுடைய அடிக்ட்லேருந்து மாற்றணுங்கிறதுக்காகவே அந்த ஹாஸ்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறோன்னா, சதுர்சப்தம ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது மாணவ செல்வங்கள் இந்த செல்ஃபோன் அடிக்டிலிருந்து விலக வேண்டும். செல்ஃபோனில் நிறைய நல்ல தகவல்கள் கிடைத்தாலும், செல்ஃபோன் நமக்கு பலவிதமான உதவிகளை செய்தாலும்,
ஆனால் இன்றைய இளைஞர்களை நாம் செல்போன் அடிக்டிலிருந்து காக்க வேண்டிய கட்டாயம் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கின்றது என்பதையும் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்தியுங்கள். இந்த வாரத்தில் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் வரும். கடந்த வாரத்தில் இருந்த சிரமங்கள், கவலைகள், கஷ்டங்கள் நீங்கும். எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? 2-9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கையெழுத்து போடக்கூடிய இடங்களில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து கையெழுத்து போடக்கூடிய சிந்தனைகளை இந்த வாரத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். சனிக்கிழமையில் விரதம் இருப்பது, சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.